Hi friends, welcome to our pet channel. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா காக்டெயில் சிக் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா அண்டு கேரிங் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க டாப்பிக்கில் போகலாம். இப்போ நம்ம ஹேண்ட் ஃபீடிங் சிக் வாங்க போகிறோம்னா எத்தனை நாள் சிக்கு வாங்கலாம், அதுக்கு என்ன ஃபீட் பண்ணுறது அண்டு ஒன் டேக்கு எத்தனை தடவை சிக்குக்கு ஃபீட் பண்ணலான்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். இந்த டவுட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சிக்ஸை எப்படி க்ரோத் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங் சிக் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களால் சிக்ஸுக்கு டைமுக்கு ஃபீட் பண்ண முடியும்னா வாங்குங்க. ஏன்னா சில பேர் வாங்கிட்டு சிக்ஸுக்கு ஒழுங்காக ஃபீடிங் பண்ணாமல் அந்த சிக்கு இறந்தும் போயிருக்கு. ஸோ நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு வாங்குங்க. இப்போ எத்தனை நாள் சிக்கு வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஓரளவுக்கு ஃபெதர்ஸ் வந்ததுக்கப்புறம் வாங்குங்க. அதாவது 30 டேஸ்க்கு மேலே இருக்க சிக்காக பார்த்து வாங்குங்க. அப்படி வாங்கினா தான் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கும் கேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் 20 டேஸ் சிக்கு வாங்கினீங்கன்னா ஹேண்ட்லிங் அண்டு கேரிங் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க சிக் பார்த்தீங்கன்னா அது ஒரு 20 டேஸ் சிக்கு. இந்த மாதிரி சிக்கு வாங்கினீங்கன்னா அந்த சிக்கை கொஞ்சம் வார்மான கண்டிஷனில் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் 30 டேஸ் சிக்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இந்த சிக்குக்கு என்ன ஹேண்ட் ஃபீடிங் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பெட் ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா கிடைக்கிது. அந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா நேம் பார்த்தீங்கன்னா பெட்ஸ் லைஃப். அதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் பேக் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதை நீங்கள் சிக்குக்கு ஃபீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சத்து மாவை கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். மேக்ஸிமம் செர்லாக்லாம் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிக்குக்கு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 4 to 5 டைம்ஸ் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் 8 o'clock, அப்புறம் ஆஃப்டர்நூன் 12, ஈவினிங் ஒரு 4 o'clock, தென் நைட்டு ஒரு 9 o'clock. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபீட் பண்ணிடுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு 4 டைம் ஃபீட் பண்ணுறோம், 4 hour ஒன்ஸு. நீங்கள் 5 டைம் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஃபீட் பண்ணலாம். ஒவ்வொரு ஃபீடிங்க்கும் 3 hours கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா ஒரு சிக்குக்கு 1/2 ஸ்பூன் நல்லா வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா ரொம்ப லிக்விடாகவும் கரைக்காமல் ரொம்ப சாலிடாகவும் வச்சுக்காமல் ஒரு செமி சாலிடான லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சிக்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 days கொடுக்குறப்ப தான் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆஃப்டர் 2 daysக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபீடிங் எடுக்க வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் சிக்கை ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாமல் ரொம்பவே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி சிக்குக்கு ஓவர் ஃபீடிங் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சிக்கு எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சிக்குக்கு பார்த்தீங்கன்னா 8 ml கொடுத்தா போதும். நீங்கள் ஃபீட் பண்ணோன்னே அதோட ஃபுட் பேக்கை பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ சிக்கோட கேரிங்கை பற்றி பார்க்கலாம். சிக்கை ஒரு பாக்ஸு இல்லைன்னா ஒரு பேஸ்கெட்டில் கிளாத் போட்டு அதில் வைங்க. ஓரளவுக்கு ஏர் ஃப்ளோ இருந்தால் போதும். கிளாத் பார்த்தீங்கன்னா டெய்லியும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு அடியில் வைக்கவே கூடாது. ஏன்னா சிக்குக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வார்ம் கண்டிஷனாக தான் இருக்கணும். நீங்கள் ஓவர் ஹாட்டாக இருக்க பிளேஸ்லையும் வைக்காதீங்க, ஓவராக கோல்டாக இருக்க பிளேஸ்லையும் வைக்காதீங்க. உங்களுக்கு ஹேண்ட் ஃபீடிங்கை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் காக்டெயில் எப்படி டேம் பண்ணுறதுன்ற வீடியோவை பற்றி ஃபர்தர் வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பெட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.